போக்கால் தமிழர்கள் உட்பட தமிழ்நாட்டில் வாழும் அனைவரும் சொந்த மாநிலத்திலேயே அனைத்து உரிமைகளையும் இழக்க வேண்டிய அவலங்களை உருவாகி வருவதை உணர முடிகிறது. அந்த கொடிய நிலை தொடர அனுமதிக்காமல் நாம் உடனடியாக விழிப்புணர்வு பெற்று நம்முடைய உரிமைகளையும் நமது தாய் நிலத்தையும் பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் 100 விழுக்காடும், இந்திய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 90 விழுக்காடும் தமிழர்களுக்கு பணி வழங்குவதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டுக்கு வருகின்ற வெளிமாநிலத்தவர் இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடும் நிலையில் அவர்களுக்கு குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை வழங்கும் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். வெளிமாநிலத்தவர் தமிழ்நாட்டில் இருப்பிட சான்று பெற அனுமதிக்க கூடாது. இங்கு இருப்பது தமிழ்நாட்டுக்கான அரசுதான் என்பதை உறுதி செய்ய வேண்டிய கடமை தமிழ்நாட்டை ஆள்கிற ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அவர்களை விடவும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற மக்களாகிய நமக்கு ஆகப்பெரிய கடமை இருக்கிறது. அனைத்தையும் இழந்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவனாகிறான். எனவே பன்னெடுங்காலமாக நாம் வாழும் நமது நிலத்தினை, நமது இனத்தினை உறுதி செய்வோம், இனத்தை முன்னிறுத்துவோம். தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க எப்போதும் மக்களோடு துணை நிற்போம் என நாம் தமிழர் கட்சி உறுதியளிக்கிறது. யாரும் இங்கு வரலாம், வாழலாம். ஆனால் எமக்குள்ள உரிமை தமக்கென்பாரினில் தமிழ் தேசிய இனத்தின் வழிவழியே வந்த மரம் விழிப்புற்று எழும் தமிழர் அறம் உறுதியாக வெல்லும். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.